Hello guys, என்ன நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னா Chrome OS Flexங்கிற அந்த OS எப்படி நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி Pendriverல வந்து பூட் பண்ணலாம்ங்கறத பார்க்க போறோம். சோ வீடியோ ஸ்கிப் பண்ணாம கடைசி வரையும் பாருங்க. பார்த்து முடிச்சோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிடுங்க. மறக்காம சேனல் வந்து Subscribe பண்ணிடுங்க. இந்த மாதிரி வீடியோஸ் நீங்க நிறைய பார்த்தீங்கன்னா மறக்காம நோட்டிஃபிகேஷன் பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆளுங்க ஆப்ஷன் செலக்ட் பண்ணிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போலாம். வந்து உங்களோட Chrome browser நீங்க வந்து ஓபன் பண்ணுவீங்க. இதுல நீங்க வந்து டைப் பண்ண வேண்டியது chromebook recovery utility ஆல்ரெடி நான் வந்து டைப் பண்ணிட்டேன். சோ இத நீங்க வந்து செலக்ட் பண்ணிடுங்க. சோ செலக்ட் பண்ணதுக்கு அப்புறம் உங்களுக்கு வந்து ஃபர்ஸ்ட் recovery லிங்க் வந்து நீங்க வந்து கிளிக் பண்ணுவீங்க. இது பாத்தீங்கன்னா ஒரு எக்ஸ்டென்ஷன், அதாவது நம்மளோட வெப் ஸ்டோர்லனே நீங்க வந்து டவுன்லோட் பண்ணிக்கலாம். நீங்க வந்து சரியா சர்ச் பண்ணி நீங்க வந்து எடுத்துக்கலாம். வெப் ஸ்டோர் போய் அல்லாத பட்சம் நீங்க வந்து இந்த மாதிரி நீங்க வந்து சர்ச் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு. இதில் நீங்கள் வந்து ஆட் டு க்ரோம்ங்கிறத கொடுத்துவோங்க. நீங்கள் ஒரு சிஸ்டம் அல்லது லேப்டாப் எதுலையா இருந்தாலும் நீங்கள் வந்து சேம் மெத்தடை பண்ணிடுவாங்க. இதில் வந்து ஆட் எக்ஸ்டென்ஷன் கொடுத்துவோங்க. நான் வந்து இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கவர்மெண்ட் லேப்டாப்பில் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். கவர்மெண்ட் லேப்டாப் பார்த்தீங்கன்னா லினோவா B490ங்கிற லேப்டாப்பு அதில் தான் வந்து ட்ரை பண்ண போகிறோம். இப்போ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து இன்ஸ்டால் ஆகிடும். அதாவது இந்த எக்ஸ்டென்ஷன் வந்து இன்ஸ்டால் ஆகட்டும். ஆனால் அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ணலாங்கிறத நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். அது ஒரு முக்கியமான விஷயம், பென்ட்ரைவர் வந்து எடுத்து வச்சுக்கோங்க. நான் யூஸ் பண்ணுறது பார்த்தீங்கன்னா 16GB டோஷிபா பென்ட்ரைவர். நீங்கள் வந்து அட்லீஸ்ட் ஒரு 8GB வச்சுக்கோங்க. மினிமம் 8GB பென்ட்ரைவர் இருக்கணும். ஸோ இப்போ நீங்கள் இதை வந்து க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நியூ பேஜ் வந்து ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் நீங்கள் இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த பசில் ஐக்கான் இருக்கு. இதை நீங்கள் வந்து கிளிக் பண்ணிங்கன்னா கீழே வந்து ஷோ ஆகும் Chromebook recovery utility-ங்கிறது. அதில் வந்து பின் பண்ணிக்கோங்க. பின் பண்ணதுக்கப்புறம் இதை நீங்கள் வந்து ஜஸ்ட் ஒன் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த மாதிரியான ஒரு பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இதை ஃபுல்லாக இதில் வச்சுக்கோங்க. வச்சுட்டு நீங்கள் வந்து பண்ண வேண்டியது ஃபர்ஸ்ட் வந்து உங்கள் பென்ட்ரைவர் வந்து கனெக்ட் பண்ணிக்கோங்க. நான் இப்போ வந்து என்னோட பென்ட்ரைவர் வந்து கனெக்ட் பண்ணேன். ஓகே, பென்ட்ரைவர் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. இவன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து கெட் ஸ்டார்ட் கொடுத்துவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க எத்தனை GB பென்ட்ரைவர் வேணுங்கிறது. 8GB வந்து வேணும். நீங்கள் வந்து SD கார்டில் நீங்கள் வந்து பண்ணிக்கலாம். பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது வந்து பென்ட்ரைவர் தான். ஸோ இதில் நீங்கள் வந்து கெட் ஸ்டார்ட்டுங்கிறது கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ் வரும். ஐடென்டிஃபை Chromebookங்கிறது. இதில் வந்து செலக்டிவ் மாடல் ஃப்ரம் லிஸ்ட்னு கொடுத்துட்டு செலக்டிவ் மேனுஃபேக்சரில் நீங்கள் வந்து Chromebook OS Flexங்கிறதுக்கும் இங்கே பார்த்தீங்கன்னா Google Chrome OS Flexன்றதுக்கும் செலக்டிவ் ப்ராடக்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த இது கொடுத்துருவாங்க. இது பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிள் வெர்ஷன். ஸோ நீங்கள் வந்து தாராளமாக நீங்கள் வந்து டெவலப் பண்ணி இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டால் பண்ணதை பாருங்க கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இன்ஸ்டாலேஷன் எல்லாம். ஸோ அதில் நீங்கள் வந்து கண்டினியூ கொடுத்துருவாங்க. கண்டினியூ கொடுத்தது உங்களோட பென்ட்ரைவர் வந்து கேட்கும். பென்ட்ரைவர் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணிக்கும். என்னோட பென்ட்ரைவர் மாடல் நீங்கள் காட்டுது டோஷிபா ட்ரான்ஸ்ஃபர் மெமரி 14GB, அதாவது 16GB மெமரி கார்டு பென்ட்ரைவர். இப்போ நீங்கள் இதில் வந்து கண்டினியூ கொடுத்துவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கிரியேட் நவுங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் கொடுத்துட்டீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா நெட்லேருந்து டவுன்லோட் ஆகி தான் அதுக்கப்புறம் வந்து இன்ஸ்டால் ஆகும். சப்போஸ் இதில் அப்புறம் வந்து ஆல்ரெடி வந்து இதை டவுன்லோட் பண்ணி வச்சுருக்கீங்க. இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா இது வந்து ISO ஃபைல் கிடையாது. இது வந்து பின் ஃபைலில் தான் வந்து டவுன்லோட் ஆகும். பின் ஃபைலில் தான் OS வந்து பூட் பண்ண முடியும். சப்போஸ் நீங்கள் ஆல்ரெடி நீங்கள் வந்து டவுன்லோட் பண்ணிச்சிருந்தீங்கன்னா இந்த செட்டிங்ஸ் ஐக்கான் இருக்கும். இதை நீங்கள் கிளிக் பண்ணீங்க யூஸ் லோக்கல் இமேஜ்ங்கிற ஆப்ஷன் இருக்கும். இதை நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி நீங்கள் வந்து பூட் பண்ணிக்கலாம். ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நான் வந்து பின் ஃபைல் ஒன்று வச்சுருக்கேன். ஸோ இது பார்த்தீங்கன்னா பழைய பின் ஃபைல் தான், இப்போ உள்ளது கிடையாது. இதை வந்து வச்சு நீங்கள் வந்து பூட் பண்ணிக்கலாம். ஸோ இது நம்ம இப்போ பண்ணல, நம்ம வந்து டவுன்லோட் பண்ணி வந்து பண்ணலாம். ஸோ இதில் வந்து கிரியேட் நவுங்கிற கொடுத்துட்டிங்கன்னா இந்த மாதிரி காட்டும். பென்ட்ரைவர் வந்து ரிமூவ் பண்ணிடாதீங்க, அதாவது டு நாட் ரிமூவ் யுவர் recovery மீடியாங்கிறத காட்டும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இது வந்து டவுன்லோட் ஆகும். ஃபுல்லாக டவுன்லோட் ஆனதுக்கப்புறம் ரைட் பண்ணிட்டு நீங்கள் வந்து ரைட் பண்ணணும். வெரிஃபிகேஷன் இது எல்லாமே பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ஃபுல் அண்ட் ஃபுல் பூட் ஆகி வரும். பென்ட்ரைவர் பூட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் பென்ட்ரைவர் ஓப்பன் பண்ணிங்கன்னா எதுவுமே இருக்கே மாதிரி இருக்காது. ஸோ பயப்பட்டுறாதீங்க, ஓகேங்களா? One hour later. இப்போ ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்மளோட Chrome OS Flexங்கிற அந்த OS வந்து பூட் ஆகிடுச்சு. இப்போ உங்களுக்கு வந்து கீழே ஷோ ஆகும். ஜஸ்ட் டன்னுங்கிறத நீங்கள் டன் கொடுத்துட்டிங்கன்னா க்ளோஸ் ஆகிடும். இதில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து டவுன்லோட் ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் வெரிஃபை ஆகிடுச்சு, அதுக்கப்புறம் ரைட் ஆப்ஷன் கேட்டு அந்த ரைட்டிங் டைம் வந்து எஸ் ஆன் ஒன் பர்மிஷன் இருக்குது. நீங்கள் எஸ் கொடுத்தா மட்டும் தான் ரைட் ஆகும், இல்லைனா ரைட் ஆகுது. ரைட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் திரும்ப வந்து வெரிஃபிகேஷன் ஆகும். அந்த வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த மாதிரி காட்டும்.
ஸோ நீங்கள் வந்து ஓகே கொடுத்துட்டாலே இது வந்து க்ளோஸ் ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிக்கோங்க. வேறு ஏதாச்சும் வீடியோஸ் வேணால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்த்துச்சுன்னா மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற நோட்டீஸ் பெல்லைங்க கிளிக் பண்ணி ஆளுங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.